அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.3ல் 5th சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 3ஐயுமே ஆட் பண்ணணும். இப்போ கம்மாலாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் சிம்பிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு p இன்ட்டு p மைனஸ் q கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதியிருக்கிறோம். நடுவில் கம்மா அப்படின்னு இருக்கு இல்லையாங்க, அந்த கம்மாவுக்கு பதிலாக ப்ளஸ் ஆடுன்றதுனால ப்ளஸ் போடுறோம். அடுத்து q இன்ட்டு q மைனஸ் ஆர் அண்டுன்றதை எடுத்துகிட்டு திருப்பியும் ப்ளஸ் போட்டு போகிறோம். நான் ஆடுன்னு சொல்லியிருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் பி. இப்போ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இது எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஆட் பண்ணோம், பி எடுத்து இந்த பியோடய மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ பி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் அந்த என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சைனை வந்து விட்டுருவீங்க. ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அதை வந்து பார்க்கணும். அது ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒரு லெட்டர் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது பி இன்ட்டு கியூ பி கியூ. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் கியூ அப்படின்னு சேர்த்து எடுத்து மல்டிபிள் பண்ணணும். கியூ இன்ட்டு கியூ q ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் q ஸ்கொயர். இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம். இது சைனோட சேர்த்து எடுக்கணும். அடுத்தது இங்கே ஆரோடு எடுக்கணும். ப்ளஸ் q இன்ட்டு ஆர் என்ன வரும், qr வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 qr. அடுத்தது அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இந்த ரெண்டு சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். ப்ளஸ் ஆரோட மல்டிபிள் பண்ணணும். ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டுப்போம். அடுத்தது ஆர் இன்ட்டு பி ஆர்பி எழுதிட்டு, அப்போ ஸ்கொயர் இருக்கிறதெல்லாம் ஒன்றா கிட்ட எழுதிக்கலாம். பி ஸ்கொயர். அடுத்து இங்கே ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ப்ளஸ் கியூ ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். 3ஐயும் நம்ம எழுதிட்டோம். நீங்கள் இன்னுமே சொல்லணுன்னா, நீங்கள் எழுதுனதெல்லாம் பென்சிலாலேயோ இல்லை ஏதோ ஒருனால லைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எது பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதுவீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிட போகிறீங்க. அது உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி எழுதிக்கிங்க. இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் பிக்யூ எழுதும்போது முன்னாடி இருக்கிற சைனையும் எழுதிக்கணும். அடுத்தது மைனஸ் கியூஆர். அடுத்தது மைனஸ் ஆர்பி. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் வருதுன்னு பார்த்தோம். 1 2 3 4 5 6 வருது. இப்போ மேலேயும் 6 இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ஒன்று கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்கள் எதை எடுத்து எழுதுறீங்களோ பென்சிலால் லைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிச்சம் என்னெல்லாம் நம்ம விட்டுருக்கோன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஃபைனலாக அதை பென்சிலை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறதா நீங்கள் அழிச்சிடலாம். சரி, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஆன்சர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 2x z மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டுட்டு அண்டுன்றதை எடுத்துகிட்டு என்ன போட்டுறணும், ப்ளஸ் ஆடு. அடுத்தது 2y. அடுத்தது z மைனஸ் ஒய் மைனஸ் zx. ஸோ இது நம்ம எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2x எடுத்து இசட்டோட பண்ணும் பொழுது 2xz. அடுத்து 2x எடுத்து எக்ஸோட பண்ணோம். ஃபஸ்ட்டு சைனை பண்ணிடணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைனை முடிச்சுட்டு தான் அடுத்து போகணும். அப்போ 2x இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர். அடுத்தது 2x எடுத்து ஒய்யோட பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைனை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்போ 2xy. அடுத்திங்க நீங்கள் இந்த ப்ளஸ் சைனோட சேர்த்து எடுக்கணும். ஒவ்வொரு சம்லையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ளஸ் 2y இன்ட்டு இசட் என்ன வரும், ப்ளஸ் 2yz. அடுத்தது இது எடுத்து இங்கே ஒய்யோட பண்ணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு சைனம் பண்ணிக்கணும். மைனஸ் 2y இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸ்கொயர் எப்படி வருது, இங்கே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். பேஸ் காமன்னா மேலே இருக்கிற பவர் ஆட் ஆகிடும். 1 + 1 2 ஆகிடும். அடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் 2y 2. இங்கே என்ன இருக்குது, ஒய் இருக்குது, இங்கே zx இருக்குது. ஸோ எல்லா லெட்டரும் சேர்ந்து வரும். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டுன்னு நான் சேர்த்து இல்லைங்க 3 லெட்டர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒய் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ XYZ 3 லெட்டரையுமே நம்ம எழுதியாச்சு. அவ்வளோதான், இதை முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்கிறது மைனஸ்
2x² எழுதிக்கிறேன். நான் ஏன்னா சைனோடு எடுக்கணும். ஸோ எழுதிட்டேன். அடுத்தது -2y² நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது நீங்கள் எப்படி ஆர்டர் வேணாலும் எழுதிக்கலாம். நான் இங்கே xy y அப்படின்னு லைனாக எடுத்துக்கலான்னு எழுதுகிறேன். -2xy ப்ளஸ் அடுத்தது இது எழுதிட்டேன். அடுத்து இது எழுதுகிறேன். ப்ளஸ் 2yz அடுத்து இது எழுதுகிறேன். ப்ளஸ் 2xz அடுத்து இது எழுதுகிறேன். -2xyz. அப்போ எல்லா டேர்மும் நான் எழுதியிருக்கேன். ஒன்று மேலே டிக் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், எதுவும் மிஸ் பண்ணாமல் நம்ம எழுதியிருக்கோமா அப்படின்றத. அப்போ இது எப்படின்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு அந்த சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு சைனை பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சைனோட தான் மல்டிபிள் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. நான் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அப்படின்ற வேர்டு வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பேக் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஃப்ரம்னா பின்னாடி இருக்கிற நம்பர் எடுத்து ஃபஸ்ட் எழுதிக்கணும். அது உங்களுக்கு வந்து நல்லா நான் வச்சுக்கணும். இந்த 4l இதில் இருந்து தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நம்பரை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரம்ன்ற வேர்டுக்கு பக்கத்தில் எது இருக்கோ, ஃப்ரம்ங்கிற வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு எது இருக்கோ அதை எடுத்து ஃபஸ்ட் எழுதணும். அது மெயின் க்ளூ. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இருக்குது? 4l × 10n - 3m + 2l. இதை எழுதிட்டு சப்ராக்டுன்னு சொன்னதுனால இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எடுத்து எழுதணும். ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா, அப்படியே நம்ம ஆடுக்கு பண்ண மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் எழுதி செகண்ட் இருக்கிறத மைனஸ் போட்டு எழுதிடுவீங்க. செம்மே தப்பு. அப்போ ஃப்ரம்முன்ற வேர்டை பார்த்துட்டிங்க சப்ராக்ஷன்லனாலே ஃப்ரம்முங்கிற வேர்டுக்கு அடுத்து இருக்கிற டேர்ம் எடுத்து முன்னாடி எழுதணும். இப்போ 3l - l - 4m + 5n. ஸோ ஃபஸ்ட்டு சம்மை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். சம் படி நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும். 4 × 10 40 ln. அடுத்து இங்கே 4 × 3 4 3s are 12. இதுக்கு ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் lm. அடுத்தது ப்ளஸ் இருக்குது போட்டுட்டு 4 2s are 8. l × l என்ன வரும்? l². அடுத்தது சைனோட போகணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் தான் வரும். -3 l × l l² எழுதியாச்சு. அடுத்து இதை எடுத்து இதோட பண்ணும். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு சைனை பண்ணிவிட்டு தான் நீங்கள் நம்பரையே பார்க்கணும். 4 3s are 12. l இருக்குது, அங்கே m இருக்குது எழுதிடணும். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 5s are இங்கே பண்ணணும். 3 5s are 15 ln. இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸியான சம் தான். சின்ன கவனம் எதில் வேணும்னா சைனில் வேணும். ஃபஸ்ட்டு சைனை மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்பருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். எடுத்தோடனே நம்ம நம்பரை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சைனை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். நல்லா ஞாபகம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் 4l ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 4lக்கும் இங்கே 10nக்கும் பாருங்கள். ஒரு நம்பர் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். அப்போ 4 × 10 40 ln போட்டாச்சு. அடுத்து 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. 4 3s are 12 போட்டுட்டு lm போட்டாச்சு. அடுத்து இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டு 4 2s are 8 போட்டுட்டோம் l². இங்கே நீங்கள் பண்ணும்பொழுது சைனோடையே எடுக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கும் சைனோட எடுக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இங்கே மைனஸ் வரும். -3 l². அடுத்து இங்கேயும் மைனஸ், இங்கே நெக்ஸ்ட்டு டேர்மும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 lm. அடுத்தது இங்கே -3க்கு மைனஸ் இருக்குது, இங்கே 5nக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டு 3 × 5 15 ln. இந்த ஒரு ஸ்டெப் கிளியர்னால் சம் ரொம்ப ஈஸி. ஸோ போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் எழுதுகிறேன். 8 நான் இங்கே இடம்பத்துலன்றதுனால நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படி நான் ஈக்குவல் நான் இங்கே போட்டுக்கிறேன். 8 l² நான் அதை எழுதிட்டேன். அடுத்து 8 l² - 3 l². கிட்ட நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் மைனஸ் பண்ணிப்பேன். அடுத்தது பாருங்கள்,
அடுத்தது இங்கே இங்கே என்ன இருக்குது 40 + 40 ln. இங்கே ln அதே ln வரதுனால நான் பக்கத்தில் எழுதிக்கிறேன் -15 ln. அடுத்தது இங்கே இருக்கிற -12 lm இதை நான் எழுதிட்டேன். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய +12 lm. அடுத்து பாருங்கள் 8l². இங்கே l² ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அது ரெண்டையும் மைனஸ் இருக்குது. அப்போ 8ல் 3 போயிட்டா மீதி 5l². இங்கேயும் ln இங்கேயும் ln. அப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 10ல் 5 போயிட்டா 5, இங்கே 3ல் 1 போயிட்டா 2, 25 ln. சைன் பார்த்துக்கணும், இல்லை பெரிய நம்பர் 40 ரெண்டு வேறு சைன். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. வேறு சைனாக மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைனாக போட்டுறணும். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் -12 lm +12 என்ன ஆகிடும் பண்ணும்பொழுது 0 ஆகிடும். ஸோ நம்ம இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். நீங்கள் இங்கே +0 போட்டுக்கிட்டாலும் சரிதான், இல்லை அந்த டேர்ம் அப்படியே விட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் 5l² + 25 ln அப்படின்னு நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம். ஒரே மாதிரி லெட்டர்ஸ் இருக்கிறதா பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இதுவும் ஃப்ரம்மில் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரம்மில் இருக்கிறது பாருங்கள். இங்கே ஃப்ரம்முன்ற வேர்டு சப்ராக்ஷன் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃப்ரம்முன்னு இருக்கிறத எடுத்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் எழுதிடணும். இப்போ எழுதினீங்க என்ன வரும் 4c - a + b + c எழுதியாச்சு. அடுத்தது சப்ராக்டுக்கு மைனஸ் போட்டு பெரிய ப்ராக்கெட் நான் போடுறேன். ஏன்னா இங்கே 2 டேர்ம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மைனஸும் உள்ளே எடுக்க போகிறேன். இப்போ 3a நான் ஏன் முன்னாடி சம்மில் ப்ராக்கெட் போடலன்னா அங்கே ஒரே டேர்ம் தான் இருந்தது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் இருந்தது. அதனால் நம்ம போட்டோம். இங்கே லாங்காக 2 ப்ராக்கெட்ஸ்குள்ளே வர்றதுனால நம்ம பெரிய ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a + b + c - 2b * b + c. உங்களுக்கு நான் ஏன் இங்கே பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா இங்கே சம்மில் 2 தான் இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மைனஸ் சேர்த்துக்கலான்னு நான் மைனஸாக வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டிங்கன்னா என்ன வரும் 4c எடுத்து நம்ம இங்கே போடணும். ஃபஸ்ட்டு சைனை பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், +- -4ac. அடுத்து இங்கே பார்க்கும்போது ++ போட்டாச்சு 4cb. அடுத்தது இங்கே ++ தான் 4c × c மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளேயே வச்சுட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 எடுத்து மல்டிபிள் பண்ணிப்போம். 3a × a 3a². அடுத்து 3a × b + 3ab. அடுத்து 3a × c + 3ac. அடுத்தது -2ab அப்படியே ஃபுல்லாக எடுத்து பண்ணணும், சைனோட பண்ணணும், வித் சைன். அப்போ பண்ணிங்கன்னா என்ன வரும் -2ab +× அடுத்து மைனஸோடு பண்ணும்பொழுது என்னாகும் -× ப்ளஸ் ஆகிடும் 2b², b × b b². அடுத்து -× +, -2b × c 2bc. இது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே எழுதியாச்சு. அடுத்தது இங்கே இந்த டேர்ம் எழுதுவோம் -4ac + 4cb + 4c² எழுதிட்டு இப்போ மைனஸாக எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணணும். இப்போ -× -3a². அப்படியே சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறக்கு எல்லாத்துக்கும் என்ன சைன் இருக்கோ நம்ம மைனஸால் மல்டிபிள் பண்ணும்பொழுது ப்ராக்கெட்குள்ளே என்ன சைன் போட்டிருக்கீங்களோ அப்படியே ஆப்போசிட் சைனில் எழுதுங்க. ப்ளஸ் போட்டிருந்தா மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே -× பண்ணும்பொழுது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2ab - 2b² + 2bc. அப்படியே சைனை என்ன பண்ண போகிறோம், அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட் எழுத போகிறோம். ஸ்கொயரில் எது இருக்குது, ஃபஸ்ட்டு எது இருக்குது பாருங்கள்
3 மைனஸ் 3a ஸ்கொயர். நான் எழுதுனதெல்லாம் டிக் பண்ணிக்கிறேன். இதை நான் எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ் 2b ஸ்கொயர். ஸோ நான் அதை எழுதிட்டேன். அடுத்தது இங்கே ப்ளஸ் 4c ஸ்கொயர். இது நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு இதாக தெரியும், விளையாட்டாக தெரியும். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மேலே டிக் பண்ணிடுறது நல்லது. போட்டாச்சு. அடுத்தது நான் ஏபி இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். இங்கே ஏபி இருக்குது பாருங்கள். ப்ளஸ் 2ab நான் எழுதிட்டேன். அடுத்தது இங்கே ஏபி வருது. அப்போ மைனஸ் 3ab. ஏபி எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். ஸோ 2 டைம் வந்திருக்கு. அடுத்து ஏபி எழுதிட்டேன். அடுத்து நான் பிசி எழுதலான்னு இருக்கேன். ஸோ பிசி எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. ப்ளஸ் 2bc நான் எழுதிட்டேன். வேறு எங்கேயாவது பிசின்னு இருக்கா அல்லது சிபின்னு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிசினாலும் சிபினாலும் ஒன்று தான். ஸோ இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் 4bcன்னே அதை திருப்பி எழுதிக்கிங்க. அதான் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லெட்டரை மாற்றி எழுதினாலும் ஒன்று தான். அடுத்தது மிச்சம் என்ன இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். மைனஸ் 4ac ஒன்று இருக்குது. அடுத்து இங்கே மைனஸ் 3ac இருக்குது. அப்போ நான் எல்லாத்துக்கு மேலேயும் டிக் போட்டுட்டேன்னா அப்போ நான் எல்லா டேர்மும் எழுதியிருக்கேன், தப்பில்லை. அப்போ நான் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் எதுவுமே இல்லை. அப்போ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், அதை நான் அப்படியே எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம், மைனஸ் 3a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர் நான் அப்படியே எழுதிட்டு, இப்போ இது ரெண்டும் பேராக இருக்குது, இது ரெண்டும் பேராக இருக்குது, இது ரெண்டும் பேராக இருக்குது. அதை வந்து இது மாதிரி போட்டுக்குங்க, அப்போ கன்ஃபியூஸ் பண்ணாது. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் வேறு வேறு சைன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ 3ல் 2 போயிட்டால் 1 தான் இருக்கும். 1ab எழுதினாலும் ஒன்று தான், வெறும் ab எழுதினாலும் ஒன்று தான். இல்லை எது பெரிய நம்பர், 3 தான் பெரிய நம்பர், அது முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போகணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியணும். வேறு வேறு சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஒரே மாதிரி சைனாக இருந்தால் நீங்கள் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன சைனோ அதை அப்படியே போடணும். இப்போ 2க்குமே மைனஸ்னால் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸே போட்டுக்கணும். 2க்கும் ப்ளஸ்னால் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ளஸ்னே போட்டுக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 2bc ப்ளஸ் 4bc எவ்வளோ வரும், 2 + 4 6bc. அடுத்து இங்கே ரெண்டுமே மைனஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரி சைனை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் 4 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா 7ac. அங்கே என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். இப்போ மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ். இப்போ இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த சம் இவ்வளோ தான். அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் நிறையா இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா அதை வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு சம் போகலாம். 4 சம்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.